It's the most awaited கருவாக்குறிச்சி டோர்னமெண்ட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. டேட் ஒரு நாள் தள்ளி போகி ஸோ அடுத்த நாளுமே மழை பெஞ்சு கிரவுண்டை நைட்டா ரெடி பண்ணி 10 மணிக்கெல்லாம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ கேசிசி கருவாக்குறிச்சி கிரிக்கெட் கிளப், ஸோ பத்தான் பாய்ஸ் அவங்களுக்கு பெரிய சல்யூட். ஸோ இந்த ஃபைனல் ஆடுறதுக்கு they are deserved. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் அமைச்சு கொடுத்ததுக்கு ஃபைனல் ஆடுறாங்க. ஸோ டெஃபினட்டா வெல் டிசர்வ்டு டீம் கேசிசி பத்தான் பாய்ஸ். அண்ட் இன்னொரு எண்ணில் மாங்கோட்டை அணி டோட்டல் டாமினன்ஸ். ஸோ ஆடின எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடடா மேட்சை வின் பண்ணி இங்கே ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ 2 டீம் கேசிசி பத்தான் பாய்ஸ் வெர்சஸ் மாங்கோட்டை ஒரு தரமான மேட்சா இருக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ ஃபைனல் இங்கே குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். மழை வர மாதிரி இருக்கு, ஆல்ரெடி மழை தூத்தல் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. வர்ண பகவானுக்கு நம்ம ஆடுறது பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஃபைனல் முடியட்டும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ்ல சான்ஸ் ஃபார் a boundaryயா? yes it is a boundary. சோ முதல் பந்திலேயே இங்க பவுண்டரிய பதிவு பண்ணிருக்காங்க. என்ன ஷாட்டுங்க இங்க பாருங்க. சூர்யா ஃபர்ஸ்ட் பால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் முதல் முறையா இங்க ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அதிகமா பந்து போட்டது இல்ல. பாலா இங்க முதல் ஓவரை போட வந்திருக்காரு. இந்த மேட்ச் டோட்டலா 6 ஓவர்களை கொண்டது. So 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த மேட்ச் முடியறதுக்குள்ள ஒரு 100 பேர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் 200 மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நல்ல ஒரு பால், ஒரு பவுண்டரியை தொடர்ந்து ஒரு சிங்கிள், நல்ல குயிக் ரன்னிங் பிடிந்த விக்கெட்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட் நல்லா பழகி இருக்கும். ஹோம் டீம் அப்படிங்கிறதுனால கேசிசி பத்தான் பாய்ஸ் இங்கே பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 6 ஓவருக்கு 70+ டெஃபினட்டா வேணும். ஒரு 70 ரன் அடிச்சாங்க அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஸோ 50 ஆர் 55 to 60 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் கேமாக தான் அமையும், நல்லா இருக்கும். ஸோ டெஃபினட்டா 50க்கு மேலே அடிச்சாகணும். ஒரு ஓவருக்கு 10 ரன் மினிமம். நல்ல ஸ்டாப்பாங்க, ஃபென்டாஸ்டிக் கீப்பிங். நல்ல ஸ்டாப் அங்க எடுத்து கொடுத்திருக்காரு. கேசிசி பத்தான் பாய்ஸ் 5 பால்ல 5 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் பாலாவோட ஓவர். ஸோ பெரிய ஷாட் ஒன்று வேணும். விக்கி த ஸ்கிப்பர் ஆஃப் த டீம், த கேப்டன் ஆஃப் த டீம். நல்ல ஷாட் இங்க ஒரு சிங்கிளோட ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிறாரு. எஸ் அகைன் ஸ்ட்ரைக் வச்சுக்கிறாரு அவரும். இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்குங்க. ஒரு ஓவர் முடிவெற்ற விலையில் அணி இன்னைக்கு 6 விக்கெட் எதுவும் இழப்பின்றி நல்ல ஒரு ஸ்டார்ட், ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்டார்ட். ஸோ 2 ஓவர் பார்த்துட்டு அதுக்கு மேலே அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. உமாபதி இங்க வந்திருக்காரு. கோட் என்கின்ற உமாபதி. பும்ரான்னு இவருக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அது அதுக்கப்புறமா மீனாட்சி தட்டி பறிச்சிட்டாரு. அந்த டைட்டில திரும்பி அவருக்கு எழுதிப்பாரா பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உமாபதி. நிறைய யாக்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர்.
மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் மன்னார்குடி சுற்றுவட்டத்தில். ஸோ 31வது ஆண்டு, அதாவது 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. 31வது வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி போகிறாங்க. இந்த ஃபைனலில் இருக்கும். இது எப்படி சாத்தியம்னு கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியல. 30 வருஷமாக கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் 14 வருஷம் பெட்லைட்டாகவே நடத்திட்டு இருக்காங்க. 14 வருஷம். விக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தலைமையேற்று இந்த மேட்ச் இதுவரையும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் உமாபதி நல்ல பவுலிங், ரிவர்ஸ் ஸ்வீப் படல. அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ் இங்க. உமாபதி டு விக்கி. டயர்டு கண்ணுல தெரியுது விக்கிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தூங்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டயர்ட் தட்டி விட்டுருக்காருங்க. நல்ல ஷாட், கேப்பையும் பிக் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2. இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேட்டிங் ஆடலாம். டெஃபினட்டாக கொஞ்சம் டயர்ட் இருந்தது அப்படின்னா. 7 for no loss, 1.4 ஓவர்ஸில் லாஸ்ட் 2 more to go. சூர்யா அண்ட் விக்கி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு விக்கெட்டுமே இதுவரையும் லாஸ் பண்ணல. அண்ட் உமாவதி நல்ல பவுலிங் போட்டிருக்காருங்க. இதுவரையும் 4 பந்து போட்டு ஒரே ஒரு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு. கரண்ட் ரன் ரேட்டிங் 4.20. லாஸ்ட் 2 more to go. லெஃப்ட் ஹேண்டர் இங்க சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். உமாபதி என்ன யோசிச்சு போட போறாருன்னு பார்க்கலாம். ஒரு யாக்கர் தான் ட்ரை பண்ணாரு. பட் ஒரு உலோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆயிருக்கு அந்த பால். சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் 2. எஸ், கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வெல் மேட் டபுள் இங்க, வெல் மேட் டபுள். 9 runs so far. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். உமாவதி 3 ரன் நீங்க கன்சியூம் பண்ணிருக்காரு இந்த ஓவர்ல. இந்த ஒரு பால் பெரிய ஷாட்ஸ் போனாரு அப்படின்னா டெஃபினட்டா காம்பன்சேட் ஆயிடும். இந்த ஒரு பால் பெரிய ஷாட் போக முடியுமா? 9 runs so far. ஒரு 6, ஒரு 4 சேஃபஸ்ட் ஜோனுக்கு உள்ள போகணும் அப்படின்னா பெரிய ஷாட் கண்டிப்பா தேவை. சூர்யாவோட பேட்ல இருந்து அது கிடைக்குமா? ஷாட் அடிச்சிருக்காரு இங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. 1 bounce. ஆஹா, நல்ல ஸ்டாப் அங்க ரஞ்சித். நல்ல கிரவுண்ட் கவர் பண்ணிருக்காரு. 9 for 0. Sorry, 10 for 0 at the end of the over number 2. 2 ஓவர்கள் முடிவற்ற இவ்வழியில் அணி எண்ணிக்கை 10. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. மீதமுள்ள 4 ஓவர்கள் எவ்வளவு அடிக்கிறாங்கிறத பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Surya, the left-hander on strike. Ranjit, the key bowler of the team. முதல் பந்திலேயே இங்க வந்து பாத்தீங்கன்னா அற்புதம் செஞ்சிருச்சு உங்க கை, அந்த மாதிரி போட்டிருக்காரு. நல்ல ஒரு பீட்டன், குட் பீட்டன் அப்படின்னு சொல்லலாம். ரஞ்சித் அவருடைய 2வது பந்து கேசிசி பத்தான் பாய் சூர்யா அவர்களுக்கு. ஷாட் பலார்னு அரைஞ்சிருக்காரு இங்க. பட் நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. பெரிய ஷாட்ஸ் ஒன்று ஒரு பவுண்டரி, ஒரே ஒரு பவுண்டரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஷாட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அந்த பெரிய ஷாட்ஸை யார் ஆரம்பிச்சு வைக்க போறா? விக்கி ஆரம்பிச்சு வைப்பாரா பார்க்கலாம். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறாரு விக்கி. ஸோ இங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா? ஸ்கூப்புக்கான ஒரு முயற்சி. டாட் பால்
ரொம்ப ஃபைனா போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பவுலிங். ரஞ்சித் ரொம்ப டைட்டா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபைனல் அந்த ப்ரெஷர் இருக்கு கண்டிப்பா. வைட் டெலிவரி, எஸ், இங்க ஒயிட் பால். ரஞ்சித் ப்ரெஷர், அந்த ரஞ்சித் 12 so far, last 3 more to go. Re-ball இங்க போடணும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல இங்க ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். பட் இடையில ஒரே ஒரு ஒயிட் மட்டும் எக்ஸ்ட்ரா மட்டும் போட்டாரு. ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கிடைச்சிருக்கு. பெரிய ஷாட், பெரிய ஷாட், பெரிய ஷாட், எஸ், விக்கி. ஸோ இதுக்கு தான் பேர் போனவர் அவரு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பெரிய ஷாட். ரீப்ளேல பார்க்கலாம். எல்லாருமே யூடியூப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ரீப்ளேல பாருங்க, கண்ணுல ஒத்திக்கலாங்க. தரமான ஷாட்டிங்க மிட் விக்கெட் திசையில எங்கேயோ வாரி போட்டிருக்காரு ஒரு 6. அந்த 6 மூலம் 18க்கு நோ லாஸ். நல்ல ஷாட்டிங்க. ரஞ்சித்தை அட்டாக் பண்றாரு. சபா நல்ல ஸ்டாப் அங்க. அகைன் ஒரு சிங்கிள். ஸோ ஒரு ரொட்டேஷன் இங்கே நடந்திருக்கு. 3 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட், 19 ஃபார் நோ லாஸ். ஸோ 19 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பின்றி 3 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர் இருக்கு. ஸோ அந்த 3 ஓவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். முதல் 3 ஓவருக்கு 19 ரன்கள். ஸோ அடுத்த 3 ஓவர் என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். விக்கி அகைன் கம்மிங் டு த ஸ்ட்ரைக். உமாபதி இங்க அவருடைய 2வது ஓவர் போட்டதுக்கு வந்திருக்காரு. நல்ல ஒரு கட் ஷாட், பேக்வர்ட் பாயிண்ட்ல, சான்ஸ் ஃபார் 2. 2 ரன் ஓடுவாங்களா? எஸ், 2 ரன் இங்க ஓடி இருக்காங்க. வெயிட் பண்ணி ஒரு நல்ல கட் ஷாட். ஸ்லோ ஆயிருவான் ஏமாத்திருக்காரு. விக்கி டோட்டலா பிளாங்க் அவுட். நல்ல ஸ்லோ ஆயிருவான் அங்க. மூணாவது பந்து. மிஸ் டைம்ட், ஒரு லோ ஃபுல் டாஸ மிஸ் பண்ணிருக்காரு. அகைன் உமாபதி ஒரு தவறான பந்து. கண்டிப்பா பந்து இங்க மாத்தி ஆகணும். லைன்ல நிறுத்தல, டெஃபினட்டா ஒரு சேஞ்சஸ் வேணும். என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். லோ ஃபுல் டாஸ். லாஸ்ட் 3 more to go. நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நல்ல லைன், நல்ல ரேஞ்ச், நல்ல பவுன்ஸ் இருந்தது. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பால் அகைன். ஒன்ஸ் அகைன் டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஒரு 6 ரன் தான் கிடைச்சிருக்கு இந்த ஓவர்ல. 21 ஓட்டங்கள் so far. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். அகைன் ஒரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வராரு உமாபதி. அற்புதமான ஒரு ஓவர். 21 ஃபார் நோ லாஸ். எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 4. லாஸ்ட் 2 ஓவர் தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா 50 ரன் தேவை. 50 ரன் வந்தால் மட்டும் தான் கன்ஃபார்மா ஒரு காம்படிட்டிவ் கேம் பிளே கொடுக்க முடியும். காம்படிட்டிவ் பவுலிங்கும் இங்க பார்க்க முடியும். டெஃபினட்டா வி நீட் 30+ ரன். கடைசி 2 ஓவர்களில் 30+ ரன். ஸோ அந்த டீமுக்கும் தேவை, நமக்கும் தேவை. அப்பதான் பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கும் காம்படிட்டிவ் கேம்ஸ்.
அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் ஒரு டாட் பால். ஸ்டார்ட் வித் த டாட். பாலா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக தெரிகிறாரு. நல்ல பவுலிங் போட்டிருக்காரு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். டிஸ்கஷன்ஸ் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். விக்கெட்ஸ் எதுவுமே போகலைங்க இதுவரையும். சூர்யா அண்ட் விக்கி எந்த ஒரு விக்கெட்டுமே தவறான ஒரு ரன் அவுட்டோ இல்லை மேலே கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொடைகிடலாம் எதுவுமே கிளம்பலை. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில்டு ஆகியிருக்காங்க. பெரிய ஷாட்ஸ் போகலாம். என்ன நடந்திருக்கு இங்கே? ஒரு சிங்கிள் இல்லை, சிங்கிளுமே இல்லை, ஒரு டாட் பால். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல இங்கே ஒரு ஒயிட் பால். எக்ஸ்ட்ராஸ் கிடைக்குது. எக்ஸ்ட்ராஸ் என்ஜாய் பண்ணுவாங்க டெஃபினட்டா. ஸோ என்கரேஜ் பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ராஸை. ஃபைனல் வந்தாச்சு. ஸோ இந்த விக்கெட்ல இருந்தா இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் கம்மி பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்க ஒரு நல்ல ஷாட், புல் ஷாட். எம்மாடி எங்கேயோ போயிருக்குங்க அந்த ஆறு. தரமான அடி இங்க. மச் நீடட் சிக்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஹோம் கிரவுண்ட்ல ஸோ எல்லாருக்கும் மத்தியில இருக்கிற பிரஷரை கலைச்சி இங்க ஒரு ஆறு அடிச்சிருக்காரு சூர்யா. சரியான பிரஷர் இருக்கும் சூர்யா அண்ட் விக்கி மேல. ஸோ சொந்த கிரவுண்டு, ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானது இங்கே ஒரு இன்னொரு என்ன நடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் டூ, சான்ஸ் ஃபார் டூ கண்டிப்பா கேட்பாங்க. சித்தப்பா நல்ல ஒரு ஸ்டாப் அங்க. செம்ம குயிக்கா ஓடி இருக்காரு. லாஸ்ட் 2 more பால்ஸுக்கும். இந்த ஓவர் முடிவதற்கு இன்னும் 2 பந்துகள் இருக்கு. 2 பால்ல எதனா ஒரு பால் பனிஷ் பண்ணுவாரா விக்கி? 2 பேருமே அவங்க பங்குக்கு ஒரு 6 இங்க ஹிட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. 2 பேருக்கும் பேட்ல படுது. ஸோ பெரிய ஷாட்ஸ் இன்னும் தேவை. பட் ஸ்டில் அந்த நிதானம் அதுவே ஒரு பிரதானம்னு இங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. பேட் பால்ஸ் மட்டும் தான் இங்க பனிஷ் பண்றாங்க. ஸோ நல்ல இங்க சென்சிபிள் கிரிக்கெட். ஸோ நல்ல டிஸ்கஷன். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் 30 ரன். கேட்ட 30 ரன் இங்க வந்திருக்கு. ஸோ நிறைய ரன்ஸ் ஒன்றும் தேவை. பெரிய ஷாட் போவாங்களா? சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். ஷாட். ஆஹா, மாட்டிக்கிட்டாருங்க. கொடை கிளம்பி இருக்கு. ஃபீல்டர் அண்டர் த பாலா? இல்ல, லக் இருக்கு, லக் இருக்கு. ஹோம் கிரவுண்ட் லக் இருக்கு. இங்க சூர்யா தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 5, 31 ஃபார் நோ லாஸ். 31 ரன்கள். விக்கெட் எதுவும் இழப்பின்றி 5 ஓவர்கள் முடிவு பெற்ற இவ்வேளையில் கடைசி ஒரு ஓவர், லாஸ்ட் ஓவர் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ், தி கிராண்ட் ஃபினாலே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட வரது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி, the lucky charm of the team. செமி ஃபைனல்ஸ் இங்க ஒன் சைடா மாறுறதுக்கான ஒரு ரீசன் பாண்டி. ருக்கோ ஜரா, சஃபர் கரோ, வெயிட் பண்ணுங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களே, கொஞ்சம் பார்த்து போடுங்க. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பால். சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். வெல் பேட். கொஞ்சம் மிஸ் டைம் ஆயிருக்கு. சிங்கிள் ஹேண்டட் ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ் அண்ட் கான் ஃபார் அ சிங்கிள். வெல் மேட் சிங்கிள். வில்டன் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். விக்கி ஆன் ஸ்ட்ரைக். மேக்ஸிமம். த கிரவுட் நீட் அ மேக்ஸிமம். கண்டிப்பா கிரவுட்ல இருந்து எல்லாருமே அந்த ஒரு 6 தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விக்கி மேல அந்த பிரஷரையுமே போட்டிருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. காற்று விளையிடை. ஆகா, டாட் பால். நல்ல பால் இங்க. நல்ல டாட் பால் பாண்டிக்கிட்ட இருந்து. லக்கி சாம் அப்படின்னு எதனால சொல்றாங்க அப்படின்னா இதனாலதான். வெல் பேட். நான் ஸ்ட்ரைக் இருந்து குடுகுடுன்னு ஓடிட்டாருங்க. நல்ல ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட் செம்ம குயிக்கா ஓடுறாரு. ஸ்ட்ரைக் அகைன் இங்க எடுக்கிறாரு சூர்யா. சூர்யா பேட்ல இருந்து ஒரு பெரிய ஷாட் டெஃபினட்டா வந்து ஆகணும். 33 ஒரு 40 பிளஸ் வச்சாங்க அப்படின்னா டீசென்டான ஸ்கோர். டெஃபினட்டா காம்படிட் பண்ணலாம்.
bowling attack இருக்கும் டெஃபினட்டா. அதை வச்சு காம்படிட் பண்ணலாம். மேபி ஒரு இன்ஜுரி நினைக்கிறேன். கிராம்ஸ் 2 நாளா விளையாண்டுட்டு இருக்காங்க. கிராம்ஸ் ஸோ 2 நாளான்னு இல்லை, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி வீக் எவ்ரி டே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம்ஸ் எல்லாமே வந்து சாதாரணம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், வாட்டர். வீரருக்கு இதெல்லாம் சகஜம். 3 பால் நல்லா போட்டாருங்க, நல்ல பவுலிங். பட் இங்கே மாறி இருக்கு பவுலர். ஒரு நிமிஷம். பவுலர் நேம் பாரதி. ஸோ ஸ்கோர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷாட், பேங். 1 பவுன்ஸா, பவுண்டரியா இல்ல ஆரா? பவுண்டரி. எஸ், இதுக்கு தாங்க சூர்யா ஸ்ட்ரைக் எடுத்தாரு. தரமான ஷாட்டிங்க, புல்லட் மாதிரி தெரிச்சிட்டு போயிருக்கு அந்த ஷாட். ரீப்ளேல பாக்குறோம். ரீப்ளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களுமே DAS தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல நேரா லாகின் பண்ணி போய் பாருங்க. தட்டி விட்டுருக்காரு இங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. சான்ஸ் இருக்காங்க ஒரு பவுண்டரிக்கு. ஓடிக்கொண்டே இருக்கிறது. நல்ல ஸ்டாப் அங்க நாகராஜ். சித்தப்பா என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் நாகராஜ். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியல. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர், 39 for no loss. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. நோ பால் ஃப்ரீ ஹிட் டெலிவரி. ஒரு ட்விஸ்ட் இங்க, சைட் பாக்ஸ் தாண்டி போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க. கொஞ்சம் குயிக்கா ரீபால போட்டு முடிச்சிடுங்க. we don't have enough time, so எப்ப வேணாலும் மழை வளரலாம். so last ball free hit delivery. 40 ஓட்டங்கள். KCC பத்தான் பாய்ஸ் 40 ஓட்டங்கள். அம்பையரிடம் எந்த ஒரு முறையீடும் வேண்டாம். அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது. அம்பையரிடம் எந்த ஒரு முறையீடும் வேண்டாம். நன்றி. So last ball of this over, the left-hander Surya on strike. Bharati to Surya. நல்ல ஷாட், ஹெலிகாப்டர் ஷாட் இங்க தெரிச்சுன்னு போயிருக்கு. சான்ஸ் இருக்கா பவுண்டரிக்கு? நல்ல ஸ்டாப். சித்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எண்ட் ஆஃப் தி நம்பர் 6th ஓவர், 42 for no loss. 42 ஓட்டங்கள், 6 ஓவர்கள் முடிந்து. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணல. 43 டார்கெட் ஸ்கோரிங் 43. லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். கொஞ்சம் குயிக்கா ஃபீல்ட் செட்டப் பண்ணிடுங்க. அண்ட் பேட்டர்ஸ் கொஞ்சம் ரெடி ஆயிருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. இந்த கிராண்ட் ஃபைனல் மழைக்கு முன்னாடியே முடிஞ்சாகணும். 6 ஓவர்களை கொண்ட இந்த போட்டியானது தற்போது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து விக்கெட் கொடுக்காம ஆடி இருக்காங்க.
0 விக்கெட். ஸோ இதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் விக்கி மற்றும் சூர்யாவுக்கு. தரமான பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணவே முடியல. என்னதான் வந்து ஃபைனல் ஆனாலுமே ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் போலர்ஸ். ஸோ 43 ரன்கள் தேவை 36 பந்துகள்ல மாங்கோட்டை. ஸோ ஆல் அவுட் எடுத்தாங்க. ஸோ தஞ்சாவூர் நியூ 11 ஆல் அவுட் எடுத்த டீம் இங்கே ஒரு விக்கெட் கூட எடுக்கல அப்படின்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே பில்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா பேட்ஸ்மேன்ஸை உள்ள அனுப்பிச்சிருங்க. பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்துருங்க. நூற்றி 20 பேர் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில். ஸோ அற்புதமான ஒரு கிராண்ட் ஃபைனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் ப்ராட்காஸ்டிங் ப்ரொவைடட் பை DAS தமிழ்நாடு யூடியூப் சேனல். அண்ட் இந்த சேனல் ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் மேட்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு 10 கேமரா 12 கேமரா இல்லை 2 கேமரா இல்லை 1 கேமரா இல்லை ஒரு 5 4 என்ன கவுண்டில் உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் வேணும்னாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நம்பர் இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது 7010285170. ஸோ இதுவரையும் 132 டோர்னமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 133வது டோர்னமெண்ட். ஸோ இங்கே நடந்துக்கிட்டு இருக்க இதே சமயத்தில் திருப்பூர்லேயும் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும். ஸோ நம்மளோட லோக்கல் பிளேயர்ஸை வெளியில் தெரிய வைக்கலாம் ஃப்ரம் த டிஜிட்டல் மீடியா. ஸோ ஒரே வழி, ஸோ நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியில் தெரியறதுக்கான ஒரே வழி மீடியா மட்டும்தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வி ஹாவ் ஏ மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஸோ மாங்கோட்டை அணியினர் தங்களது துவக்க மட்டையாளர்களை இறக்கிவிட்ட காரணத்தினால் KCC பத்தான் பாய்ஸ் கொஞ்சம் ஃபீல்ட் செட் பண்ணிடுங்க. ஆறு பந்துகளில் 43 ஓட்டங்கள் எடுத்தால் மாங்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்து ஆடினால் KCC பத்தான் பாய்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். தினேஷ் இங்கே வந்திருக்காரு, இந்த நியூ போலர் ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு. சாரி விக்கி. தினேஷோட ஜெர்சியை கடன் வாங்கி போட்டுட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்படிதானே, சிரிக்கக்கூடாது. ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் மேட்ச் ஃபைனல் மேட்ச் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ முதல்
ஓவர் இங்க போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 18 விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் இங்க சுமந்துகிட்டு வந்திருக்காரு விக்கி. அண்ட் குமரேசன் ஆன் ஸ்ட்ரைக், பாரதி ஆன் நான் ஸ்ட்ரைக், மான்கோட்டை இங்க பேட்டிங்ல இருக்காங்க. கிரேட் ஃபைனல். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் அங்க, எடுத்த உடனே பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு. நல்ல ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த ஃபீல்டர். அண்ட் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மாங்கோட்டை அணியினர் கொஞ்சம் கான்பிடென்டாவே தான் தெரியுதாங்க. குட் ஷாட். ஒரு சிங்கிள் மட்டும் தான் சொல்றாங்க. எஸ், அது சிங்கிள் மட்டும் தான். 1 on 1 எடுக்கிறாங்க இங்க சிங்கிளா. ரிவர்ஸ் ஸ்வீப் காத்துல போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. சேஃபா ஆடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய டாட் பால்ஸ் போடணும் கண்டிப்பா. விக்கி எதனா விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? விக்கெட் டேக்கிங் டெலிவரி மஸ்ட், கண்டிப்பா தேவை. ஸ்ட்ரைக்ல இங்க பாரதி தட்டி விட்டுருக்காரு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல, பேக்வர்ட் பாயிண்ட்ல. Chance for two. Yes, running between the wickets. செம்ம குயிக்கா இருந்திருக்குங்க. அண்ட் விக்கெட் போயிருக்கா பார்க்கணும். நாட் அவுட். நல்ல ரன்னிங். ஸோ கொஞ்சம் சான்ஸ் இருந்தது, பட் அதையுமே விட்டு கொடுக்கல இங்க. சிக்ஸ் ஃபார் நோ லாஸ். லாஸ்ட் 2 more to go. கடைசி 2 பந்துகள். அழுத்தி போட்டிருக்காரு இங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. 1 bounce to the boundary. கேப்பை பிக் பண்ணி ஒரு பவுண்டரி பிளேஸ் பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு ஷாட். ஸோ இங்க லென்த் மிஸ் பண்ணியிருக்காருங்க பவுலர். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பேட்ஸ்மேன் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு பேட்டிங், நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் கேம். குமரேசன் 5 பால்கள் இங்க முடிந்திருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். குமரேசன் ஆன் ஸ்ட்ரைக். ஷாட் பேக். நல்ல கேட்சிங்க, அற்புதமான ஒரு கேட்ச். முதல் விக்கெட் இங்க இழக்கிறாங்க முதல் ஓவர்லயே. ஸோ 2 டீமுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ அந்த டீம்ல விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணாங்க, ஸோ ரன்ஸ் வந்தது. பட் இங்க ஒரு விக்கெட் போயிருக்கு. ஸோ மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல கேட்சுங்க, அற்புதமான கேட்ச். அங்கே பாருங்க, இந்த டைம் ஆஃப் ஜம்ப் கரெக்டாக இருந்திருக்கு. கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. 10க்கு 1 ஒரு ஓவர் முடிவெற்ற வேளையில் நியூ பேட்டர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். நியூ பேட்டர் சபா உள்ள வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல நல்ல பேட்டிங் ஆடினாங்க சபா அண்ட் பாண்டி, 2 பேருமே செம்மையை ஆடி கொடுத்தாங்க. அண்ட் பாரதி அவருமே நல்லா ஆடினாரு. ஸோ ஒரு 2 விக்கெட் போனதுக்கப்புறம் அடுத்த பார்ட்னர்ஷிப் இங்கே பில்ட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க 60 ரன் ப்ளஸ் அடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே பில்ட் ஆகுமா பார்க்கலாம் சபா மற்றும் பாரதி கிட்ட. நல்ல ஷாட், கேப்பை பிக் பண்ணியிருக்காரா? எஸ், கேப்பை பிக் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 6, அற்புதமான ஒரு 6. லுக் அட் தி ஷாட். இங்க ரீப்ளேல பாக்குறோம், அவர் நிறுத்தி போட்டாரு, வெயிட் பண்ணாருங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அடிக்கிறதுக்கு. ஒரு பலார்னு ஒரு அரை. வாட் அ ஷாட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு 6 அடிக்கவே இல்லை இந்த டோர்னமெண்ட்ல யாருமே. ஸோ முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல பாரதி. 29 பந்துகள்ல 27 ஓட்டங்கள் தேவை. டாட் பால். ஆக மேல போடப்பட்ட ஒரு பால், நல்ல குயிக்கா போட்டிருக்காருங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம், ஆடுறதுக்கு முன்னாடி அந்த பால் போயிடுச்சு. செம குயிக்கா போட்டிருக்காரு.
பாரதி கொஞ்சம் வேக்கப் ஆகணும். செகண்ட் நேரா ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே இங்க ரொட்டேஷன் ஆகுது. ஸ்ட்ரைக் அண்ட் சபா வந்திருக்காரு இங்க ஸ்ட்ரைக்ல. டாட் பால் டோட்டலா பீட் பண்ணிருக்காருங்க சபாவை. பேட்டே வரல பாலுக்கு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்ல வேரியேஷன் காமிச்சிருக்காரு. 26 பந்துகளுக்கு 26 ஓட்டங்கள் எடுத்தால் மாங்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். செம்மையாக்குறீங்க. அன்பிளேயபிள் டெலிவரி நினைச்சேன், பட் அங்க தட்டி விட்டுருக்காரு லெக் ஸ்டம்ப்ல. பேட்ல பட்டு இங்க ஒரு 2 ரன்கள். நல்ல ஆக்கருங்க, நல்ல எக்ஸிகியூஷன், நல்ல வே. பட் அன்பார்ச்சுனேட்லி டவுன் த லெக் கொஞ்சம் லெக் ஸ்டம்ப்ல போட்டிருக்காரு. அதன் காரணமா இங்க ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க. அண்ட் பேட் வந்து முட்டில அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஜூர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சபா. இந்த மாதிரி நிறைய வாட்டி அவர் இன்ஜூர் ஆயிருக்காருங்க. அவரோட காலில் அவரே அடிச்சு இன்ஜூர் ஆயிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். 25 பந்துகளுக்கு 24 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் மாங்கோட்டை அணியினர். செம்மையாக்குறீங்க. ஸ்ட்ரைட் டு த bowler. டாட் பால் டு end this over. இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் இன்னைக்கு 19 ஒரு விக்கெட் இழந்து மீதமுள்ள 24 பந்துகளில் 24 ஓட்டங்கள் எடுத்தால் மாங்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்தாடினால் கருவாக்குறிச்சி அணியினர் வெற்றி பெறலாம். கிட்டத்தட்ட 123 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். எல்லாருமே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க அண்ட் ஷேரையுமே பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. அவா ப்ரோ இந்த மேட்ச் ஆச்சும் அடிக்கல ப்ரோ அப்படின்னு நான் சொல்லலை, சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது சுற்றி இருக்கிறவங்கன்னா உங்கள் டீம்லேருந்தே சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க ப்ரோ, உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து டெஸ்ட் கூப்பிடுறாங்களா? டிக்கெட் போட்டாங்களா? அந்த லண்டன் ஃப்ளைட்டில் போக சொல்கிறாங்க. அது ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். "24 runs record from 24 balls." bowler கொஞ்சம் குயிக்கா. ஷார்ட் பால் பனிஷ் பண்ணியிருக்காருங்க. தவறான பந்துக்கு தவறான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியான ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. இங்க 6 ரொம்ப ஷார்ட்டாவே போட்டாருங்க, நிறுத்தி போட்டாரு. பேட் ஸ்விங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க பாரதி கிட்ட. அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். பதினெட்டு ரன்கள் தேவை 23 பந்துகள்ல. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பால். நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்க நிறுத்தி போட்டாரு, பட் ரெண்டாவது சரியான கம்பேக். ஸோ இங்க நடந்து கொண்டிருக்கும் நடந்த அனைத்து மேட்சுமே லைவா DAS தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். டாப் ஏஜ் கீப்பர் அண்டர் த பால். விக்கி அவர் எந்த தவறுமே பண்ண மாட்டாருங்க. அற்புதமான ஒரு ஃபீல்டர். அழகா அந்த கேட்ச் எடுத்தாரு பாருங்க. அண்டர் த பாலை கரெக்டா ஜட்ஜ் பண்ணாரு, கரெக்டா பேலன்ஸ் பண்ணி முடி போட்டு எடுத்திருக்காரு அந்த கேட்சை. ஆஸ்திரேலியன் ஸ்டைல் ஆஃப் கேட்ச். விக்கெட் இருந்து 25 for 2. பாரதி தன்னோட விக்கெட்டை இங்கே இழந்து பவிலியன் திருப்பிக்கிட்டு இருக்காரு. நியூ பேட்டர் உள்ள அரவிந்த், சரி நாகராஜ், சித்தப்பா என்று கூறப்படும் நாகராஜ்.
லாஸ்ட் 3 more ball to go. 21 பந்துகளில் 18 ஓட்டங்கள் அடித்தால் மாங்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். நாகராஜ் இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. விளையாண்டாரா? ஷாட் லெக் ஸ்டம்ப்ல வந்த ஃபர்ஸ்ட் பாலை இங்க ஃபிளிக் பண்ணிருக்காரு. தட்டி விட்டுருக்காருங்க. பால் பை பால் தான் இருக்கு ரன்ஸு. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக ஆடுவாங்க. பெரிய ஷாட்ஸ் முயற்சி பண்ண வேண்டாம். பெரிய ஷாட்ஸ் எதுவும் இப்படியும் தேவைப்படாது. 19 பந்துகளுக்கு 16 ஓட்டங்கள் தேவை. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். இந்த ஓவரோட லாஸ்ட் பால் எப்படி போறாருன்னு பார்க்கலாம். ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரியா இருக்குமா? நாகராஜ் ஒரு விக்கெட் எடுப்பாரா? வெல் போல் டாட் பால் இன் திஸ் ஓவர். 18 பந்துகள்ல 16 ஓட்டங்கள் தேவை. 3 ஓவர்ல 16 ரன் அடிக்கணும். இந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியலா போகுதுங்க. ஸோ பவுண்டரிஸ் எதுவுமே வரல அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரையும் இந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியலா போகும்னு நினைக்கிறேன். The grand final of KCC Pathan Boys 31st tournament ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஸோ இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்லையுமே பாதி இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. மீதி உள்ள ஒரு 3 ஓவர் ஒரு பாதி இன்னிங்ஸ் 16 ரன் அடிக்கணும். பவுலிங் இங்கே போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு. ஸோ விக்கி இங்கே கண்ட்ரோல்டாக போட்டாருன்னா அந்த மேட்ச் வின் பண்ணலாம் டெஃபினட்டாக. சபாவோட ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். விக்கி த துருப்பு சீட்டோ ஆஃப் த டீம். நேருக்கு நேரா கிளியர் பண்ணிருக்காருங்க. கிளியர் பண்ணிருக்காரா? எஸ், கிளியர் த ஃபென்ஸ், கிளியர் த ரோப். மிகப்பெரிய ஒரு 6, முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு சபா தன்னோட பேட்ல இருந்து இந்த மேட்ச்ல. சேஞ்ச் ஆஃப் பேஸ், கொஞ்சம் பேஸ சேஞ்ச் பண்ணி போட ஒரு ஸ்லோவர் டெலிவரி. 16 பந்துகளில் 10 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். ஸோ 16 பால்ல 10 ரன்கள் அடிக்க வேணும். 33க்கு 2. ஷாட் 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 நேரா ஃபீல்டர் கைக்கு வந்திருக்கு. நல்ல கேட்சிங்க. இத தாங்க ஃபர்ஸ்ட் பாலே போட்டாரு. பட் அத 6ஆ கன்வெர்ட் பண்ணிட்டாரு சபா. பட் ரெண்டாவது பால் மாட்டிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு இப்போ ட்ரை பண்ற அளவுக்கு தெரிஞ்சு ரன்ஸ் இல்ல. 10 ரன் தான் இருக்கு. 10 ரன் வச்சு போட்டு ஆகணும். போலிங் என்ன பண்ண போறாரு விக்கி பார்க்கலாம். ஸ்கோர் போர்டை பாருங்க, அழகா இருக்கு. 33க்கு 3 விக்கெட், 3.3 பால்ல எல்லாமே 3 இருக்கு. நெல்சன் அந்த போர்ட் கைஸ். ஸோ நெல்சன் இருந்தா விக்கெட் கிடைக்கதான் செய்யும். நெல்சன் யாரை சும்மா விட்டுருக்காரு? காவ வாங்கிடும் கன்ஃபார்மா. 33க்கு 3, 3.3 ஓவர்ல. பதினஞ்சு பால் 10 ரன். பாண்டி ஸ்ட்ரைக்ல தட்டி விட்டுருக்காரு. முதல் பந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. குயிக்கி செம குயிக்கா ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 8, ஒரு 2 ரன் இந்த பால்ல. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, டிரைவ் போனாரு, டோட்டலி பீட் அவுட். விக்கி நல்ல ஒரு பாலிங்க. 2 விக்கெட் எடுத்திருக்காரு இங்க விக்கி. 18 ரன்கள் கொடுத்து லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். இந்த ஓவருடைய கடைசி பந்து, விக்கியுடைய கடைசி பந்து.
ஒரு சாஃப்ட் சிங்கிள். ஸோ இந்த சாஃப்ட் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 36 ஃபார் 3. மீதமுள்ள 12 பந்துகளில் 7 ஓட்டங்கள் அடித்தால் மாங்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். 12 balls and 7 runs. குயிக்காக போட்டுருங்க. அடுத்தடுத்த போலர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வாங்க. கார்த்திக் ஜி இங்கே உள்ள வந்திருக்காரு. நூத்தி 40 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃபைனல் மேட்ச். அண்ட் நேராக ஃபீல்டர் கையிலே கொடுத்துருக்காருங்க. இங்கே பாண்டி 11 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். டாட் பால் அகைன். என்ன பண்றாருங்க? மேஜிக் பண்றாருங்க கார்த்திக். ஸோ 6க்கு 6 பாலுமே டாட் பண்ணாருன்னா 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு மெய்டன் ஓவர் போடுங்க முடிஞ்சா. ஓப்பன் சேலஞ்ச் எல்லாருமே பண்ணுவாங்க. மெய்டன் ஓவர் போட முடியுமா? ஷாட் பேட்ல போட்டாருங்க. நேரா 6 கிளியர் பண்ணிருக்காரு. இங்க ஒரு 6. மேட்ச் டிரா. மீதமுள்ள பந்துகளில் 1 ரன்கள் அடித்தால் மாங்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். இதுதான் இந்த பேட்ஸ்மேன், டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் பொறுத்தவரையும் இதுதான். எந்த நேரத்தில் எப்போ அடிப்பாங்கன்னு தெரியாது. பட் அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு 6 அடிச்சிருப்பாங்க. இங்கே அடிச்சிருக்காரு. 1 ரன் தேவை 10 பந்துகளில். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ். லாஸ்ட் 4 more to go. நல்ல ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு ஸ்டைலிஷான ஒரு பவுண்டரியோட இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சு வைக்கிறாங்க. At the end of the result, in the tournament won by மாங்கோட்டை. So KCC 31st tournament ஓட வின்னர் இங்க மாங்கோட்டை. So வெற்றி பெற்ற மற்றும் வெற்றி வாய்ப்பை இழந்த இரு அணியினர்களுக்கும் எங்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.